இன்றைக்கி டியூஸ்டே மார்னிங் எப்போயுமே இதே மாதிரி தான். கிச்சன்லேருந்து நான் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாலும் சார் எந்திரிக்கவே மாட்டார். கிச்சனுக்கும் பெட்ரூமுக்கும் நான் அலைஞ்சு கடைசியில் அப்படியே தூக்கிட்டு போய் பாத்ரூமில் நிற்க வச்சா மட்டும்தான் அவன் வந்து முழிக்கவே செய்வான். ஆனால் அதுக்கப்புறம் அவனே ப்ரஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு அவனே ட்ரெஸ் பண்ணிப்பாங்க. நான் கிச்சன் வேலை பார்க்க வேண்டியதான். இன்றைக்கி லஞ்சுக்கு பொட்டேட்டோ ஃப்ரைட் ரைஸ் தான் செஞ்சுருக்கேன். ஸ்நாக்ஸுக்கு ஆப்பிள் அண்ட் கேரட், அதுக்கப்புறம் அவனுக்கு பிடிச்ச அந்த டோனட் கேக் கூட கொடுத்துருக்கேன். ஜங்க் ஐட்டம்ஸ் கொடுக்கறது கண்டிப்பாக தப்பு தான். ஆனால் நம்ம கொடுக்குற ஹெல்த்தியான ஐட்டம்ஸை எப்பயுமே குழந்தைங்க சாப்பிட்டுட்டே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதை சாப்பிட வைக்கிறதுக்காகவும் அவங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒன்று கொடுத்து சாப்பிட வைக்கலாம். அதுக்காக மட்டும் இல்லை, என்னோட கிராட்டிடியூடை காமிக்கிற விதமாகவும் நான் இன்றைக்கி அவனுக்கு பிடிச்ச கேக் பேக் பண்ணி கொடுத்துருந்தேன். இது என் பர்த்டேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவன் பண்ண விஷயங்கள் எல்லாமே அவ்வளோ க்யூட்டாக சூப்பராக இருந்தது. என்ன ஸ்பெஷலாக அவன் ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு அவன் அவ்வளோ விஷயம் பண்ணான். இவ்வளோ குட்டி வயசில் உனக்கு இவ்வளோ தெரியுமான்னு தான் எனக்கு தோணுச்சு. இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயம் கூட நம்மளுக்கு ரிமைண்ட் பண்ணுறது என்ன தெரியுமா, நம்மளோட வளர்ப்பு கரெக்டான பாதையில் தான் போயிட்டுருக்கு அப்படின்றது. அப்புறம் நேற்று என்னோட பர்த்டேக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க.